என்னம்மா சொல்ற? ஆண்டி இப்பதான் மூக்கைக்கு ஒரு ராங் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அதே ராங் நம்பர் தான் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கேன். தாங்க ஆண்டி, இந்த ஃபோன் காலை நாங்களே பேசிக்கிட்டியோம். அது எப்படி எனக்கும் அவளுக்கும் மாத்தி மாத்தி ராங் நம்பர்ல இருந்து ஃபோன் வரும்? யார தெரிஞ்சவிய தான் பண்ணியாவ? மூக்கை யாருமா? எம்மா யாருன்னே தெரியல. ஃபோன் போட்டு மாமா பத்தி தப்பு தப்பா பேசியா. நான் நல்ல ஏசி ஃபோன் வச்சிட்டேனா உனக்கு பண்ணியாம் போல. அப்படியா? ஆமா ஆண்டி, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எவனோ ஒருத்தன் சதி திட்டம் தீட்டி இருக்கான். உங்க குடும்பத்துக்கோ இல்ல அவிய குடும்பத்துக்கோ ஆபாதவிய தான் இந்த வேலையை பார்க்காத. மாப்பிள்ளை அண்ணனை பத்தி தப்பு தப்பா மூக்காயிட்ட சொல்லியிருக்கான். மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணை காதலிக்காரா. ஐயோ ஆண்டி பயப்படாதீங்க, எல்லாமே பொய். எதுவுமே உண்மை கிடையாது. நம்மள ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்த வைக்கிறதுக்காக அவன் போட்டிருக்க திட்டம். போன் எங்க கையில தாங்க, நாங்க இது டீல் பண்ணிக்கிட்டோம். மூக்கை என்னமா சாமி என்னமா சொல்லியா? ஆமா மாமா அப்படிதான் சொன்னா. மாமா பத்தி தப்பு தப்பா சொல்லியா. நல்லா பிடிச்சு யாஸ்னா இனி போன் போட மாட்டான். போனை தான் நாங்க பேசிக்கிறோம். இந்தமா யார் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பேசுங்க. சரி ஆண்டி, நாங்க பேசிக்கிட்டு நீங்க போங்க. இல்லம்மா நானும் இருக்கேன். மூக்கை இந்தா, அப்ப எப்படி பேசுனியோ அதே மாதிரி பேசு. அவன் இனி யாருக்கும் போன் போடவே கூடாது. சரிப்பா, நான் பேசிக்கிறேன். எல்லார் நம்பரையும் வாங்கி வச்சிருக்கான் ஃப்ராடுக்கார பையன். நல்லா பிடிச்சு யாச்சு மூக்காயி. ஹலோ ஹலோ, மூக்காய் அம்மா தானே பேசுறது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க மகளுக்கு பார்த்துருக்கீங்களே மாப்பிள்ள, அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா உங்க மகன் நம்பருக்கு போட்டோஸ் அனுப்பியிருக்கேன், அதை பாருங்க. நீ சொன்ன பையெல்லாம் நான் நம்பலனே. எங்க அம்மைக்கு போன் போட்டு சொல்றியோ? நீ எல்லாம் உருப்படுவியா? ஒருத்தர் மேல இப்படி வீண் பலி போடுறியே, விளங்குவியா? ஹலோ, யாருங்க பேசுறது? நான் மூக்கை பேசுறேன். இன்னொரு தடவை எங்க வீட்ல யாருக்காவது போன் போட்டு இந்த மாதிரி பேசுனா அவ்வளவுதான் உன்னைய. ஹலோ ஹலோ, சே போனை வச்சிட்டா. சாமி போனை வச்சிட்டு ஓடிட்டான். அவன் சரியான பயந்தாங்கொல்லியா இருப்பான் போல. அதான் உன் குரலை கேட்ட உடனே பயந்துட்டு போனை கட் பண்ணியா. இப்போ என்ன சொன்னா? சாமி அதே தான் சொல்லியா. மாமா வேற ஒரு பொண்ணை காதலிக்காவலாம். போட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லியா. சே ஏன் இப்படி இருக்கானோ தெரியல. எங்க மாமா எவ்வளவு நல்லவிய. அவியலவே எப்படி குறை சொல்லியாம் பாரு. மூக்கை யார் மாவே? தெரியலமா. இது அத்தைக்கு யாரோ ஆவாதவிய தான் இப்படி போன் போடியாவன்னு நினைக்கேன். இந்த கல்யாணம் நடக்கிறது யாருக்கும் பிடிக்கல. அதான் மாமா மேல இப்படி வீண் பலி போடியாவ. நம்ம கிட்ட சொன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு பார்க்காவ. மூக்கை உங்க அப்பாக்கு போன் போட்டு சொன்னானா என்னமா பண்றது? அப்பாவும் நம்மள மாதிரி தான் பேசுவாவ. அப்பாக்கு போன் போட்டு நான் ஏச்சி வாங்கட்டும், அதுக்கப்புறம் தான் யாருக்கும் போன் போட மாட்டாய். நீ யார் இப்படி பண்றான்னு தெரியலையே. கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வந்துருமாமா? ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் வராது. நான் ஏசுறதுக்கே அவன் போனை கட் பண்ணிட்டு ஓடுறான். சரியான பயந்தாங்கொல்லி பையன். அவனாலலாம் எந்த பிரச்சனையும் வராது. நீ பயப்படாதம்மா. எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போய் வேலையை பாரு. ஆமா ஆண்டி, முக்காய் சொல்றது கரெக்ட் தான். கல்யாணத்துல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. நல்லபடியா மூக்காய்க்கும் உங்க மாமாக்கும் கல்யாணம் நடக்கும். நீங்க பயப்படாதீங்க, இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிம்மா, என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஆனா பயமா தான் இருக்கு. பிரச்சனைகள் வராம இருந்தா சந்தோஷம் தான். நான் சரோஜாக்கு போன் போட்டு இந்த விஷயத்தை சொல்லியே. ஆண்டி இப்போதைக்கு நீங்க இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். கோடீஸ்வர ஆண்டி கிட்டயே சொல்ல வேண்டாம். கல்யாணம் முடியிட்டு அதுக்கு வர இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏமா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நல்லதுக்கு தான் சொல்றேன், இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். கல்யாணம் முடியிட்டா நம்ம பிறகு இதை பத்தி பேசிக்கிடலாம். ஆமாமா, சாமி சொல்றது கரெக்ட் தானே. இதால தான் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. வீடுமா, அவனை நான் யாசிட்ட இனி போன் அடிக்க மாட்டான். அப்படியே போன் அடிச்சாலும் நான் பேசிக்கிறேன். சரிம்மா. எப்ப முக்கி நீ அந்த வீட்டுக்கு போன உடனே அவியலுக்கு யாரு இப்படிப்பட்ட எதிரி இருக்கான்னு சீக்கிரமா நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது, அந்த குடும்பத்துக்கும் நல்லது. கண்டிப்பா சாமி. இனி எனக்கு எங்க மாமா குடும்பம் தான் முக்கியம். அங்க போன உடனே இது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். போன் அட்டன் பண்ணது அந்த மூக்காயிடா. சரியான ஃப்ராடா இருப்பா போல. எல்லா போனையும் பக்கத்துலயே வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. அவளை பொறுத்தவரையும் கல்யாணத்தை முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்துடணும். புருஷன் எப்படி இருந்தாலும் அவளுக்கு கவலையே கிடையாது. இங்கதான் கோடி கோடியா பணம் இருக்குல்ல, அதுக்கு ஆசைப்பட்டுட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்றா.
அதெல்லாம் பார்த்தா தெரியாதுடா. பார்க்கறதுக்கு நல்லா இன்னசென்ட் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா உள்ளதான் விஷம். சொத்துக்காக தாண்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா இவ. நான் கூட வெகுலியா இருப்பான்னு நினைச்சேன். சரியான ஃப்ராடு. அவளுக்கு கால் பண்ணி நான் பேசுறதுக்குள்ள எப்படி அவங்க அம்மா போனையே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா பத்தியா? இப்போ அவங்க அப்பா போனா அவகிட்ட தான் இருக்கும். யாருக்கு பண்ணாலும் அவ தான் பேசுவா. இனி இதுக்கு மேல இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல. வேற ஏதாவது பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நம்பிக்கைலாம் இல்ல அஸ்வின். இதெல்லாம் ஏமாத்து வேலை. பணத்துக்காக என்னென்னமோ பேசிட்டு இருக்காவ. முட்டாள் மாதிரி பேசாதடா. நம்பிக்கை எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம். இந்த ஐடியா சரி வரலன்னா என்ன, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. கண்டிப்பா இவ அதுல மாட்டுவா. இப்போ அந்த மூக்காய்க்கு நான் போன் போட போறேன் என்னோட நம்பர்ல இருந்து. அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட அவ சொல்லுவா. அப்போ அவன் சொன்னதை வச்சு நீ என்னை சந்தேகப்படுறியான்னு கேட்டு சண்டை போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். நியாயம் என் பக்கம் இருந்தா எதுக்குடா எங்க அம்மா என்ன ஏச போறாங்க? இந்த விஷயத்துல நியாயம் என் பக்கம் தான் இருக்கு. இப்படி ஒருத்தர் போன் போட்டான்னு கண்டிப்பா அவ என்கிட்ட சொல்லுவா. நான் அதை பெரிய பிரச்சனையாக்கிடுறேன். இந்த கல்யாணத்தையும் நிறுத்த வச்சிடுறேன். சரி வரோண்டா. இப்பவே அவளுக்கு போன் போடுறேன் பாரு. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஏன் நான் போன் பண்ணக்கூடாதா? வேண்டாம்னா சொல்லி இனி பண்ணல. சரி. ஆமா வேற ஏதாவது சொல்லணுமா? மூக்கை ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும் சொல்லு. வேற எதுவுமே என்கிட்ட சொல்றதுக்கு இல்லையா? ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? சரி முக்காயி, நான் வாங்கி தந்த போன் நல்லா இருக்கா? போன் பிடிச்சிருக்கா? நல்லா ஒர்க் ஆகுதா? எந்த பிரச்சனையும் இல்லையே? சரி போட்டோலாம் நல்லா எடுக்குதா? அழகா இருக்குதா? போட்டோஸ் பாத்தியா? சரி வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்றதே இல்ல. ஒரு குட் மார்னிங் குட் நைட்டு. ஏன் என்னாச்சு? சரி வேற ஏதாவது சொல்லணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லு. சரி நைட்டு கால் பண்றேன். போனை வை.
அஸ்வின், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது, ஏதாவது சொல்றதுக்கு இருக்கான்னு கேக்குறேன், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாடா அவ. எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறா. எப்படிடா அவளால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? நான் கூட ஏதாவது சொல்லுவான்னு நினைச்சேன். ஓயே திறக்க மாட்டேங்கிறாடா அந்த விஷயத்த பத்தி. நானும் எவ்வளவோ ஹிண்ட் கொடுத்து பார்த்தேன். வாட்ஸ்அப்னு சொல்றேன், போட்டோஸ்னு சொல்றேன், ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கான்னு கேக்குறேன். ஆனாலும் அவ சொல்ல மாட்டாடா. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாளோ? ச்சே, அந்த மூக்கை இவ்வளவு உஷாரா இருப்பான்னு நினைக்கவே இல்லடா. நான் கூட ஏதோ கிராமத்துல இருக்கா, முட்டாளா இருப்பான்னு நினைச்சேன். பயங்கரமா விவரமா இருக்கா. இதுக்கு மேல இவ்வளவு சும்மா விடுறதா இல்ல அஸ்வின். நான் கூட என்னைய கெட்டவனா காமிச்சிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா இனி அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இனி அவ்வளவு கெட்டவளை காட்ட போறேன். ஆமா அஸ்வின், என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நீயே பாரு.